வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் கமாண்ட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் லாங்குவேஜ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா டேட்டா பேஸில் டேட்டாஸை உள்ளே ஆட் பண்ணலாம். அப்படிங்கிறது எஸ்கியூஎலுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. சரிங்களா? அப்படிப்பட்ட இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை 5ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? எதை பேஸ் பண்ணினா எஸ்கியூஎல் இருக்க கமாண்ட்ஸை பேஸ் பண்ணி. சரிங்களா? எஸ்கியூஎலை 5ஆக பிரித்ததுக்கான காரணம் என்னென்னா, எஸ்கியூஎலை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த 5ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதை எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா, எஸ்கியூஎல் லாங்குவேஜில் இருக்க ஒவ்வொரு கமாண்ட்ஸுடைய பர்பஸை பொறுத்து இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை 5ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜ் 5ஆக பிரிச்சிருக்க என்னென்னா, DDL முதல்ல டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். சரிங்களா? அடுத்தது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா குவேரி லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். சரிங்களா? மொத்தம் 5 லாங்குவேஜாக பிரிச்சிருக்காங்க. இந்த மொத்தம் 5 லாங்குவேஜுமே சேர்ந்து தான் நமக்கு எஸ்கியூஎல்ங்கிற ஒரு லாங்குவேஜ் கிடைக்குது. சரிங்களா? இப்போது இது எதை வச்சு இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை பிரிச்சிருக்காங்கன்னா, கமாண்ட்ஸ். எஸ்கியூஎல் லாங்குவேஜில் ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸுடைய பர்பஸை பொறுத்து இந்த கமாண்ட்ஸ்லாம் இந்த லாங்குவேஜுக்கு, இந்த கமாண்ட்ஸ்லாம் இந்த லாங்குவேஜுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கமாண்ட்ஸையும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்காக பிரித்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படி பிரித்து கொடுக்கறதுனால தான் எஸ்கியூஎல் லாங்குவேஜை 5ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் கிரியேட், ட்ராப், அல்டர், ட்ரங்கேட். சரிங்களா? இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டாங்க. டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜுக்கு இன்சர்ட், அப்டேட், டிலீட். இந்த 3 கமாண்டையுமே டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கமாண்ட்ஸையுமே ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க அடுத்தது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை முதல்ல பார்ப்போம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா, இட் இஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் மாடிஃபை ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் டேட்டா பேஸ். சரிங்களா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் தான் இந்த டேபிளை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு அந்த ஹெட்டிங்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும், அதாவது டேபிள் ஸ்ட்ரக்சருங்க. அதாவது ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லைனா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சராக, டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது யார் தான்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், கிரியேட், அல்டர், ட்ராப், ட்ரங்கேட், ரீநேம். சரிங்களா? இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஃபஸ்ட் இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு வெத்து பேப்பர் தான் இருக்குது, அதில் எந்த டேபிளுமே நம்ம ட்ராப் பண்ணல. சரிங்களா? இப்போ நம்ம டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை வச்சு ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வச்சு டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, கிரியேட் டேபிள். கிரியேட்டுங்கிற கமாண்ட் எதுக்குள்ளே தான் வருது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜுக்குள்ளே தான் அந்த கிரியேட்டுங்கிற கமாண்ட் வருது. அப்போது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டேபிளுக்கு பேர் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஐடி அதாவது அவங்களுடைய ஐடி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி இன்டிஜருங்கிறதுக்காக ஐஎன்ஜி கொடுத்துருக்கோம். நேம் பேட் கேட். சரிங்களா? 50 லிட்டர்ஸ் வச்சு ஒரு பேர் எழுதலாம். சரிங்களா? அடுத்த ஏஜ் இன்டிஜர், அதுவும் இன்டிஜர் கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எஸ்கியூஎல் லாங்குவேஜை வச்சு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் இப்போ எப்படி அந்த டேட்டா பேஸில் கிரியேட் ஆகிருக்கோம்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்படி தாங்க அந்த டேபிளை நம்ம இப்போ டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஐடிங்கிற ஒரு காலம் இருக்குது, நேமுங்கிற ஒரு காலம் இருக்குது, ஏஜுங்கிற ஒரு காலம் இருக்குது. சரிங்களா? இதில் ஏதாவது டேட்டாஸ் இருக்கான்னா இல்லை. சரிங்களா? ஏன் இல்லைன்னா, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை வச்சு நம்மளால் எதை தான் கிரியேட் பண்ண முடியும்னா, டேபிளுடைய ஸ்ட்ரக்சர். இது ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் அங்கே இருக்கிற டேட்டாவை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. எதை வச்சு? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை வச்சு நம்மளால் உள்ளே இருக்கிற டேட்டாஸை உள்ளே இம்போர்ட் பண்ணுறதுக்கோ டிலீட் பண்ணுறதுக்கோ முடியாது. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சரி அப்போ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வச்சு நம்மளால் என்ன தான் பண்ண முடியும்னா, ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் ஜஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதை நம்ம பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்தது எனக்கு என்ன பண்ணணும்? அடுத்த உள்ள டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும். அப்படி டேட்டாஸை உள்ளே ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம அடுத்த லாங்குவேஜுக்கு போய் ஆகணும். சரிங்களா? அடுத்த லாங்குவேஜ் என்னென்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். சரிங்களா? இது என்ன லாங்குவேஜ்னா, இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டாஸை உள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இல்லை நம்மளுடைய டெஃபினிஷனை கூட படித்து பாருங்கள். கமாண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மேனிப்புலேட் தி டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ். சரிங்களா? யூ கேன் இன்சர்ட் நியூ ரெக்கார்ட்ஸ், அப்டேட் எக்ஸிஸ்டிங் ஒன், டெலீட் அன்வான்ட் டேட்டா. அது உள்ளே நம்மளால் நியூ ரெக்கார்ட்ஸை உள்ளே அப்டேட் பண்ண முடியும். மற்றபடி தேவையில்லாததை நம்மளால் வெளியே டிலீட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது எஸ்கியூவில் இருக்கிற இந்த 3 கமாண்ட்ஸ், இன்சர்ட், அப்டேட், டிலீட். சரிங்களா? இந்த 3 கமாண்ட்ஸையும் வச்சு தான் நம்மளால் உள்ளே இருக்க டேட்டாஸை மேனேஜ் பண்ண முடியும். சரியா? அப்போ இந்த 3 கமாண்டையும் யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா,
டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா. எஸ்கியூஎல்ல இருக்கிற கமாண்ட்ஸை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 3 கமாண்டுமே எங்கே வருதுன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போது இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்சர்ட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா உள்ள வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம். ராகுல், அனிதா, கிரண், அருண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட்டுங்கிற கமாண்ட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜுக்குள்ளே வருது சரிங்களா. அப்போ அதை வச்சு உள்ள வேல்யூஸை நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ இம்போர்ட் பண்ண போகிற அந்த டேபிளோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வச்சு யூஸ் பண்ணோம், க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உள்ள டேட்டாஸை உள்ளே என்ன பண்ண முடியாதுன்னா இம்போர்ட் பண்ண முடியாது சரிங்களா. இப்போ நம்ம அதுக்காக என்ன லாங்குவேஜ் நம்ம அடுத்தது உள்ளே போயிருக்கோம்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் சரிங்களா. இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் வச்சு நம்ம உள்ளே வந்து டேட்டாஸை இம்போர்ட் பண்ணலாம். இல்லைனா இப்போ இதில் ஏதாவது பேரை டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஜோசப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக டிலீட்டுங்கிற கமெண்டை வச்சு எஸ்கியூஎல்ல நம்ம தாராளமாக டிலீட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் ஓகேவா. இப்போ அடுத்தது இதில் உள்ளே இருக்க ஏதாவது ஒரு ஆளுடைய டீட்டெயில்ஸ் தேவை. இப்போ மீனா இருக்காங்க சரிங்களா, மீனோட ஏஜ் என்னன்னு தேவைன்னா நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ணணும், ஒரு குவேரி போடணும். எஸ்கியூஎல்ல ஒரு குவேரி போட்டு மீனாவோட டீட்டெயில்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளேருந்து எடுத்து பார்க்கணும் சரிங்களா. அப்போ எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போ ஆனால் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் 5ஆக பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உள்ளேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறது தான் இருக்குது சரிங்களா. இப்போது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் இருக்குது. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் உள்ள டேட்டாஸை இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம டிலீட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஆனால் உள்ள இருக்க டேட்டாஸை எனக்கு எடுத்து பார்க்கணும். டிலீட்டோ பண்ணணும்னா அப்டேட்டோ பண்ணணும்னா எனக்கு உள்ள இருக்க டேட்டாஸுடைய டீட்டெயில்ஸை எடுத்து பார்க்கணும்னா நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்னா டேட்டா குவேரி லாங்குவேஜுக்கு போயிடும் சரிங்களா. பேரில் இருக்க டேட்டா குவேரி லாங்குவேஜ் குவேரி கொடுக்கணும். இந்த லாங்குவேஜ் வச்சு நம்மளால் குவேரி கொடுக்க முடியும். இந்த குவேரி கொடுத்தோன்னா உள்ள இருக்க டேட்டாஸை நம்மளால் பார்க்க முடியும், விஷுவலாக பார்க்க முடியும். இதுக்கான கமாண்ட் மெயின் கமாண்ட் வந்து செலக்ட் கமாண்ட் தாங்க. இந்த செலக்ட் கமாண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குவேரி லாங்குவேஜில். இந்த செலக்ட் கமாண்டை எதுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா டேட்டா குவேரி லாங்குவேஜ் ஆட்டு ஒதுக்கிட்டாங்க எஸ்கியூஎல்ல சரிங்களா. இதை வச்சு தான் உள்ள இருக்க டேட்டாஸை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அது எப்படி பார்க்கலாம்னா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செலக்ட் ஸ்டார்னா எல்லாத்தையுமே உள்ள ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க டேபிளில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு காணிக்கும். அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா உள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும் சரிங்களா. உள்ள இருக்க டேட்டாஸை பார்க்கணும்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குது, உள்ள இருக்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குது, டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னா ஒரு லாங்குவேஜ் இருக்குது சரிங்களா. இப்போ ஓகேங்க, நம்ம வந்து டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டோம், உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம், டேட்டாஸை மேனேஜ் பண்ண முடியும் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் வச்சு. அடுத்தது டேட்டாஸ் உள்ளே இருக்கிறத என்னால் டேட்டா குவேரி லாங்குவேஜ் வச்சு உள்ளே இருந்து எல்லா விஷயங்களையும் நம்மளால் பார்க்க கூட முடியும் ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்னென்னா ஓகே இதை பார்க்க முடியும் ஓகே, ஆனால் யார் பார்க்கணுங்கிறது இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா. இப்போது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா அதுக்கு கட்டாயமாக ப்ரைவசி தேவை. எல்லாரும் நினச்சாலும் அதை பார்க்கக்கூடாது சரிங்களா. சில பேர் மட்டும்தான் அதை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குங்க, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சரிங்களா. எஸ்கியூஎல்ல அடுத்த லாங்குவேஜ் என்னென்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம், அதாவது வந்து ஸ்டோரில் ப்ரொடெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அது எப்படின்னா பார்த்தீங்களா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் கிராண்ட் ரிவோக். கிராண்ட்னா நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. இப்போ யூசர் 1 பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா அவரால் உள்ள இருக்க டேட்டாஸை பார்க்க முடியும். இப்போ ரிவோக் டு யூசர் 2னா ரிவோக்னா பர்மிஷன் கொடுக்கல சரிங்களா. அப்போ என்னென்னா அந்த யூசர் 2வால் உள்ள இருக்க டேட்டாஸை பார்க்க முடியாது சரிங்களா. ஓகேங்களா. அப்போ இது என்னென்னா உங்களுக்கு யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும், உங்கள் டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க சரிங்களா. ஓகேவா. இப்போ அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ கிராண்ட் செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூசர் 1. இப்போ இதில் என்ன இந்த குவேரியுடைய அர்த்தம் என்னென்னா யூசர் 1ஆல் மட்டும் என்ன பார்க்கலாம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க டேட்டாஸை பார்க்க முடியும் சரிங்களா. அதுதான் இந்த யூசர் 1க்கு நம்ம கிராண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதில் ரிவோக் கொடுத்துருந்தோம்னா இந்த யூசர் 1ஆல் உள்ள இருக்க டேட்டாஸை பார்க்க முடியாது சரிங்களா. அப்போ இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் வச்சு நம்ம டேட்டாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அன்னெசரி யூசர்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் சரிங்களா. இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா என்னென்னா இப்போ பிகின் கமிட்டுங்க, இந்த இடைக்குள்ள கொஞ்சம் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது செட் ஆஃப் குவேரிஸும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் பிகின் ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இடையில செட் ஆஃப் ஒரு குவேரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க எல்லா குவேரிஸுமே என்ன ஆகணும்னா க்ரீன் லைட், அதாவது எல்லா குவேரிஸுமே எக்ஸிக்யூட்டட் ஆகணும். அப்படி எக்ஸிக்யூட்டட் ஆனால் தான் அதனுடைய அவுட்புட் என்ன வரும்னா சக்ஸஸ்ஃபுல்னு வரும் சரிங்களா. பார்த்தீங்களா, டிரான்சாக்ஷன் ஹேஸ் ஒன்லி 2 ரிசல்ட்ஸ், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். உள்ளே இருக்கிற ஒரு இப்போ உள்ள ஒரு 10 குவேரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 குவேரியில்
8 query ரன் ஆகுது, மிச்சம் இருக்கிற 2 query ரன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 8 query ரன் ஆகிட்டு 2 query தான் ரன் ஆகலை. ஆனாலும் அந்த அவுட்புட் என்ன தான் வரும்? ஃபெயிலியர் தான் ஆகும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு ரூபா அனுப்புகிறேன், ஒரு ஜிபே மூலமாக ஒரு 2000 ரூபாய் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஆளுடைய பேரை கிளிக் பண்ணுவோம். நம்ம வந்து 2000 ரூபாய் நான் டைப் பண்ணுவேன், என்னுடைய யூபிஐ பின்னை போடுவேன். ஓகே, அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு query என்னென்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து 2000 ரூபாயை ஃபெச் பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து என் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். சரியா? டெபிட் ஆகிட்டு என்ன ஆகும்னா, அடுத்தது நான் யாருக்கு அனுப்புகிறனோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது என்ன ஆகும்னா கிரெடிட் ஆகும். அப்படி தான் அந்த 2000 ரூபா கிரெடிட் ஆகும். சப்போஸ் இதில் என்ன எத்தனை வேலை நடக்குது? 2 வேலை நடக்குது. என் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகுது, அந்த ஆளுக்கு அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகுது. சரிங்களா? அப்போ 2 வேலை நடக்குது. சப்போஸ் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் கிரெடிட் ஆகிட்டு, சரி டெபிட் ஆகிட்டு, எடுத்துட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிறதுல ஏதோ சிக்கல் ஏற்பட்டுது. சரிங்களா? அப்போ என்ன நடக்கும்னா, நமக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வராது. சரிங்களா? ஃபெயில்டுன்னு வரும், பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வரும். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய வாட்டி இந்த இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கும், ஆனால் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் பணத்தை வந்து ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் வச்சுருப்பாங்க பேங்க். 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸில் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ், இதில் வந்து ஒரு ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆனதுனால பேமெண்ட் ஃபெயிலியர்னு வருது. இப்போ சப்போஸ் என் அக்கௌண்ட்லேருந்து 2000 ரூபா இது டெபிட் ஆகி அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அது என்ன வரும்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரும். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிகின், அதாவது டிரான்சாக்ஷனை பிகின் பண்ணக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிகின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? பிகினுக்குள்ளே நான் 2 query கொடுத்துருக்கேன். அதாவது இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் இந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ராகுலையும் ஆட் பண்ணிருக்கேன், அடுத்த queryயில் அனிதாயும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த 2 queryயுமே உள்ள ஆட் ஆகணும். சரிங்களா? இந்த 2 queryயுடைய வேலை என்னென்னா 2 பேரையுமே உள்ளே ஆட் பண்ணணும். சப்போஸ் இது உள்ளே ஆட் ஆகலை, இப்போ ராகுல் ஆட் ஆகிட்டாரு பட் அனிதா ஆட் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, அது வந்து என்ன பண்ணணும்னா ஃபெயில்டுன்னு காணிக்கும். சரிங்களா? அப்போ அந்த டிரான்சாக்ஷனுடைய வேலை என்னென்னா செட் ஆஃப் queries-ஐ உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே போகும்போது இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? இது இப்போதைக்கு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் லாங்குவேஜ் என்னன்னு தெரியணும்னா, ஒரு செட் ஆஃப் queries-ஐ பிகினுக்கும் கமிட்டுக்கு இடையில கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த செட் ஆஃப் query ரன் ஆகி எல்லாமே ரன் ஆச்சுன்னா சக்ஸஸ், இல்லைனா ஃபெயிலியர். சரிங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நல்ல டீப்பாக இன்னும் போக வேண்டாம். இப்போவே இது ஒரு பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி. ஓகேங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் தான். சரிங்களா? SQL எதுக்கு 5 பிரிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே அந்த 5 லாங்குவேஜுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு தான் நம்ம டெக்னிக்கல்ஸ்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு இந்த லாஜிக்கை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வர இன்னும் நிறைய வீடியோஸ் டெக்னிக்கலாக போட போகிறேன். சரிங்களா? அதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி.